படம்னு பார்த்தீங்கன்னா SSMB 29 படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி மேசிவ்ங்கிற அந்த வார்த்தையே வந்து ரொம்ப சின்ன வார்த்தைன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட கம்பேர் பண்ணால். ஏன் சொல்கிறேன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைரக்டர்ஸ் வந்து இந்த டைமில் நம்மளால ஒரு 1000 crores மூவிஸ் கொடுக்க முடியாதா, நம்ம படம் வந்து 1000 கோடி வசூல் அடிக்காதான்ற வந்து ஒரு நோக்கத்தில் வந்து அவங்க ஓடிட்டு இருக்காங்க படம் எடுக்கிறதுக்கு. அந்த டைமில் ஒரு டைரக்டர் SS ராஜமௌழி சார் வந்து நீங்கள் என்ன உங்கள் படம் 1000 crores வசூல் பண்ணதான்னு சொல்லி அந்த கனவுல இருக்கீங்க, என் படத்தோட பட்ஜெட்டே 1000 crores தான் சொல்லி உள்ள வராரு. இந்த லீக்ட் இமேஜஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில். ஏன்னா மகேஷ் பாபு சார் படம் அது சொல்லவே தேவையில்லை, அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். ஸோ பீப்புள் ஆர் வெரி ஹைப் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்துக்கு வந்து சின்ன ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுறாங்க க்ளோப் ட்ராட்டர் அப்படின்னு. இந்த சாங் கூட க்ளோப் ட்ராட்டர் சாங் தான் சொல்கிறாங்க. அது க்ளோப் ட்ராட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஒன் ஹூ ட்ராவல்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ அது நம்ம SS ராஜமௌழி சார் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, இந்த படத்தில் வந்து ட்ராவல் அதிகமாக இருக்கும், அது கைண்ட் ஆஃப் இந்த ஜெர்னி டு சென்டர் ஆஃப் எர்த் அந்த ஒரு ஜானரில் இருக்கும். அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது இந்த படத்தில், அதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ தேர் ஆர் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன். இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும், ரியாக்ஷன் முடிச்சுட்டு பேசலாம் ஓகேங்களா? ஸோ எதுக்கு வெயிட் பண்ணணும், வாங்க ரியாக்ட் பண்ணலாம். ప్రతిరోజు పరుగేలే ఖండాలే దాటేస్తూ ఖగరాజై వాలే Oh my god. Oh my god. என்ன வாய்ஸுங்க அப்பா. Oh my god. Hey. So powerful. Shruti Hassan voice hey, nice mixing yaar. போயிட்டே இருக்கு அப்படியே. Oh my god. Hey. அந்த 100 feet screen அது. ஓகே streaming on Jio Hotstar. Okay, all right, nice. Okay,
என்ன வாய்ஸுங்க அவங்களுக்கு ஸ்ருதி ஹாசன். என்னதான் அவங்க பாடி நிறைய சாங் கேட்டிருந்தாலுமே இப்போ தக் லைஃப்ல கூட அவங்க அந்த விண்வெளி நாயகா சாங் பாடிருப்பாங்க, அவ்வளோ ஃபெனாமலா இருக்கும். அதை விட 10 மடங்கு மேலே இருந்துச்சு இந்த ஒரு சாங்கு. அந்த ஹை பிச்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பாடுறாங்க இவங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த அவங்க ஹை பிச் ஒரு வாட்டி ஏற்றும் போதுமே கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு போகுது உடம்புல, சிலுக்குது ஆக்சுவலாக, சூப்பராக இருக்குது. அண்ட் மியூசிக் வந்து கீரவாணி சார், ஆஸ்கார் அவார்ட் வின்னர். ஸோ அந்த மிக்சிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நடுவில் அந்த கிளாப் ட்ராட்டர் ஈவெண்ட் பற்றி அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, நெவர் சீன் பிஃபோர் எஸ்எஸ் ராஜமௌலி ஃபிலிம்லாம். அந்த ஒரு போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் தரமாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு படத்தை பற்றி நான் கொஞ்சம் விஷயங்கள் பேசணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கும்பா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம பிருத்விராஜ் சாரோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கலாய்க்கிறானுங்க. இந்த எக்ஸ்மென்ல ப்ரொஃபசர் எக்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் அண்ட் 24 படத்தில் அந்த ஆத்திரியா கேரக்டர், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு. அந்த அவர் உட்காந்துருக்க ஸ்டைல், அதுக்கப்புறம் அந்த வீல் சேர் டாக்டர் ஆக்டோபஸோட அந்த ஆர்ம்ஸில் வர மாதிரி எனக்கே கொஞ்சம் தோணுச்சு, என்னடா இது இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அன்டில் ஐ நோட்டிஸ் சம்திங் ஆன் தட் ட்வீட். ஓகேங்களா, இது வந்து நிறைய பேர் அந்த சின்ன விஷயம் ஒரு ஹிண்ட் இருக்குது அந்த ஒரு ட்வீட்டில், அது யாருமே நோட் பண்ணாமல் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து இவ்வளோ பேர் கலாச்சிட்டு இருக்கீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ராஜமௌலி சார் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் கும்பா அப்படின்னு இருக்காது, லுக் ஃபர்ஸ்ட் ஆஃப் கும்பான்னு இருக்கும். ப்ரெசென்டிங் யூ த ஃபர்ஸ்ட் லுக்குன்னு கீழே போடுவாங்க இல்லையா, அதில் வந்து ப்ரெசென்டிங் யூ த லுக் ஃபர்ஸ்ட்னு இருக்கும். அந்த ஒரு வேர்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சரி ஓகே ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ அவசரத்தில் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டிஓபி வந்து அந்த போஸ்டரை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பிருத்விராஜ் சுகுமாரன் ஆஸ் கும்பான்னு போடல, கும்பா ஆஸ் பிருத்விராஜ் சுகுமாரன் போட்டிருந்தாரு. எல்லாமே வந்து ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. அது வந்து ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்குது. ஓகேங்களா, போஸ்டரில் பார்க்கும்போது பெருசாக இம்பாக்ட் தெரியல, ஆனால் இந்த சின்ன சின்ன ஹிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சம்திங் ஹியூஜ் இந்த ரிவர்ஸில் வருது. அது என்னவோ படத்தில் பெருசாக அந்த கும்பா கேரக்டரோட கனெக்ட் ஆக போகுது. படத்தில் வந்து மேஜராக சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்க போதுன்னு எஸ்எஸ் ராஜமௌலி சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட். இந்த ஒரு விஷயங்களை வந்து கவனிக்காமல் நிறைய பேர் கலாச்சிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ்எஸ் ராஜமௌலி சாரோட ஸ்டைல் ஆஃப் ப்ரொமோட்டிங்கே இதுதான். போஸ்டர்ஸில் வந்து எதுவுமே பெருசாக தெரியாது, ஒரு இம்பாக்டே இருக்காது. பட் டீசர் ட்ரெய்லர் படத்துலலாம் வந்து தெரிய விட்டுருவார். ஓகேங்களா, இந்த படத்துக்குமே வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்லாம் பார்க்கும்போது பிருத்விராஜ் சாரோட கேரக்டருக்கு நான் வந்து பர்சனலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. அவர் என்ன மாதிரி கேரக்டராக காட்ட போகிறாங்கன்னு தெரில. ஸோ இதுக்கப்புறம் டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது இந்த படத்தை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.